ஹோட்டல். பவித்ரா கோபப்பட்டு முகம் சிவப்பதை பார்த்த கௌதமுக்கு உடலில் என்னவோ ஒரு புதுவித உணர்ச்சி கிளர்ந்தது. அவளை இன்னும் கோபமூட்டி பார்க்க வேண்டும் என்று மனதில் ஆசை பிறந்தது. கௌதம் அவளை பிடித்து இழுத்து சேரில் உட்கார வைத்து, சரி உட்காரு, கைவலி எப்படி இருக்கு? பவித்ரா அப்போதுதான் பார்த்தாள். அவளுடைய காயம்பட்ட கை அவன் பிடியில் இருந்தாலும் வலிக்கவில்லை. என்ன காரணம்? கையை இழுத்தாள். ஹே வலிக்கும் என்று அவனுக்கு வலிப்பதைப் போல துடித்து தன்னுடைய பிடியை விடுவித்தான். பவித்ராவுக்கு ஏனோ தன்னுடைய கையை அவனுடைய கைக்குள் மறுபடியும் சேர்த்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. மனதின் ஆசையை கட்டுப்படுத்தி சற்று முன் பின்னால் இருந்த டேபிள் பெண்களிடம் அவன் சொல்லிவிட்டு கொண்டிருந்ததை நினைத்து கோபப்பட்டாள். பவித்ரா, இப்படி பொம்பளைங்களை பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்கீங்களே, உங்கள் மனைவி நீங்கள் இப்படி நடந்துக்கிறதை பார்த்தால் கோபப்பட மாட்டாங்களா? கௌதம், ஓ கோபப்படுவாளே, அழுவாள், என்னை விட்டு ஓடி போக பார்ப்பாள். பவித்ரா அவனுடைய மனைவியை பற்றி பேச ஆரம்பித்ததும் மனதுக்குள் பொறாமை புகுந்தது. சரி, நான் கிளம்புறேன். கௌதம் மனதுக்குள் சிரித்தான். ஒரு நிமிடம், நான் இன்னும் சொல்லி முடிக்கலையே. கோபத்தில் சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடாமல் கூட கிளம்பிடுவா. பவித்ரா குழம்பினாள். என்ன திரும்பி சொல்லுங்க. கௌதம், நான் என்ன 1ஆம் வகுப்பு டீச்சரா திரும்ப திரும்ப சொல்ல என்று தானும் அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டான். அவனுடைய தீர்க்கமான வலிமையான நிழல் மற்றும் அவனுடைய வாசனை அவளை ஆக்கிரமித்தது. அதற்குள் அவள் வலுவிழந்து தொலைந்தாள். பவித்ரா, உங்கள் பேர் என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கௌதம் சர்வ் செய்த டேபிள் பெண் வந்து கௌதம் கழுத்தை கட்டி கொண்டு அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். ஹரிஸ், ராத்திரி ஓகேவா என்றாள். பவித்ரா இந்த கேவலமான சீன் பார்த்துவிட்டு கொதித்து எழுந்து செல்ல முயற்சித்த பவித்ராவை கௌதம் தன்னுடைய கையுடன் கோர்த்து கொண்டு, ஐயோ, என்னுடைய மனைவி முன்னாடி இப்படி கேட்டா அவள் என்னை பற்றி என்ன நினைப்பாள்? உங்கள் மனைவியா? உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லைன்னு சொன்னீங்க. கௌதம், ஒரே முறை ட்ரையல் மேரேஜ் நடந்தது, ஆனால் அப்புறம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்று புன்னகையுடன் பவித்ராவை பார்த்தான். பவித்ரா புரியாமல் விழித்தாள். இதுதான் உங்கள் மனைவியா? கௌதம், பின்ன யாருடன் நான் இப்படி நெருக்கமாக உட்கார்ந்து பேச முடியும்? ஓ காட், அழகா இருக்காங்க, வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் அந்த பெண் விலகி செல்வதை பார்த்து பவித்ரா, நான் ஒன்றும் உங்கள் மனைவி இல்லை. கௌதம், அதை உன்னுடைய கழுத்து சொல்லணும். பவித்ரா கழுத்தில் தெரிந்த தாலியை மறித்து கொண்டாள். கௌதம், நீ சொல்லு, ஏன் அதை கலற்றவில்லை? பவித்ரா, அது கௌதம், அன்னைக்கு நடந்தது நடிப்பு தானே? பவித்ரா, ஆமாம், ஆனால் கௌதம் சொல்லு. பவித்ரா, சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. கௌதம், புரிஞ்சிக்க முயற்சிக்கிறேன். பவித்ரா, அம்மா, அப்பா, தம்பி, தங்கை மற்ற உறவுகள் எல்லாம் கடவுள் அமைத்து கொடுத்தது. ஆனால் கணவன் மனைவி என்ற இந்த புதிய உறவு இரத்த பந்தத்தால் உண்டாகவில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் தெரியாதவர்கள் இணையும் பொழுது இரத்த பந்தத்தை விட ஒரு வலுவான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் தாலி என்ற இந்த நான் ஏற்படுத்தப்பட்டது. சரியாக சொல்லணும்னா தாலி தான் இந்த தருணத்தில் முக்கிய பங்களிப்பை கொடுக்கிறது. இது புனிதமானது. வேதம் ஓத அக்னியை வலம் வந்து கடவுளுக்கும் பெற்றவர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் சத்தியம் செய்து கொடுத்து தாலியை சாட்சியாக வைத்து நாங்கள் ஒரு புதிய உறவில் நுழைகிறோம் என்கிற அறிவிப்பு தான் கல்யாணம். பிடிச்சா போட்டுக்கிறதும் வேண்டாம்னா கலற்றி போடும் பண்பாடு நமது இல்லை. இது டிசைனர் பீஸ் நகை இல்லை. கௌதம், அப்போது கடைசி வரை என்னுடைய மனைவியாக வாழ முடிவு பண்ணிட்ட? பவித்ரா, இல்லை, யாருடைய வாழ்க்கையையும் நான் கெடுக்க மாட்டேன், யாருக்கும் 2ஆம் தாரமாக வாழ மாட்டேன். கௌதம், அப்புறம் தாலியை கழுத்தில் போட்டுக்கொண்டே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறியா? பவித்ரா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு யார் சொன்னா? முதல்லேருந்து நான் நம்ம பண்பாட்டை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கௌதம், நான் கட்டிய தாலியை கலற்ற மாட்டேன், என்னுடன் வாழவும் மாட்டேன், அப்புறம் யாருடன் வாழ போகிற? பவித்ரா, என்னால் தனியாக வாழ முடியும். கௌதம், தனியாவா? நான் வேற என்னவோ யோசித்தேன். பவித்ரா, உங்களை மாதிரி ஆட்கள் என்ன புனிதமாக யோசிச்சிருக்க போறீங்க? சொல்லுங்க, அந்த குப்பையையும் காதில் வாங்கிக்கிறேன். கௌதம், என்னை நீ ரொம்ப கேவலமாக யோசித்து வச்சிருக்க. பவித்ரா, இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஜேக்கப் கிறிஸ்டி, இல்லை ஹரிஸ் கோயல். கௌதம், என்னை இவ்வளவு சொல்லறியே, நீ மட்டும் என்ன நேற்று ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும் பொழுது அழுதுகிட்டே வந்த? அதுக்கு காரணம் பிரவீன் தானே? பவித்ரா, ஆமாம். கௌதம், ஸோ அவனை இன்னும் காதலிக்கிற? வேறு ஒரு பெண்ணுடன் அவனை பார்த்ததில் உனக்கு சோகம், அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியலேன்னு வருத்தம், அதனால தானே அழுத? அவன் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு வச்சிருந்தாலும் அவனுக்காக வருத்தப்படுவ, அழுவ. பவித்ரா, புல்சிட்.
அவ ராட்சச மாதிரி நடந்துக்கிட்டு என்னுடைய காயத்தை அழுத்தி நசுக்கிட்டான். வலியில் அழுதேன். எப்போ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பெண்ணை கர்ப்பமாக்கினானோ அந்த நொடியே அவனை என்னுடைய மனசை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டேன். அவனை பற்றி பேசினால் கூட காற்று மாசுபடும்னு நினைக்கிறேன். கௌதம் ஏனோ பேச முடியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். பவித்ரா, இவ்வளவு உத்தமர் மாதிரி பேசுகிறீங்களே, தைரியம் இருந்தால் உங்களுக்கும் வேறு எந்த பெண்ணுக்கும் தொடர்பு இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். கௌதம், எனக்கும் எந்த பெண்ணுக்கும் தொடர்பு இல்லை. நம்புறதும் நம்பாமல் இருப்பதும் உன்னுடைய விருப்பம். சாப்பிட்டு போ என்று சப்பாத்தியை அவள் முன் நகர்த்தி வைத்துவிட்டு எழுந்து நடந்தான். மறுபடியும் திரும்ப வந்து காயத்தில் தண்ணீர் படாமல் பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். பவித்ரா அழுது கொண்டே சாப்பிட்டாள். அந்த அழுகைக்கு காரணம் என்னவென்று அவளுக்கு புரியவில்லை. திடீர்னு பக்கத்தில் இருந்த அவன் எழுந்து நகர்ந்ததாலா, அவன் நகர்ந்ததும் அவளுக்குள் படர்ந்த வெறுமையாளா என்று வகைப்படுத்த முடியவில்லை. வளவன், அக்கா. பவித்ரா, வளவன், அக்கா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை விட்டு கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் நினச்சது தப்புன்னு இப்போ புரியுது. பவித்ரா அவனை பார்த்து, டேய். வளவன், அக்கா, நானும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். உன்னுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் கடைசி வரை உன்னுடன் இருப்பேன். உன்னை நான் பார்த்துக்குவேன். பவித்ரா, அட போடா லூசு, கிரிக்கெட் விளையாட போகலையா? வளவன், இல்லை, பிடிக்கலை. பவித்ரா, புதுசாக வாங்கிய PS5 எடுத்து கனெக்ட் பண்ணி விளையாடலாமா? வளவன், நிஜமாவா? பவித்ரா, ஆமாம், பெரிய டிவியில் கனெக்ட் பண்ணு. சிறிது நேரத்தில் அக்கா ரெடி. இருவரும் ஆளுக்கொன்று ரிமோட் வைத்து கொண்டு விளையாட ஆரம்பித்தனர். முத்து ஆஃபீஸ் விட்டு வந்தவர், குட்டிமா. பவித்ரா டிவியிலிருந்து கண்ணை எடுக்காமல், அப்பா. முத்து, ஆஃபீஸ் வேலை இல்லையாடா? பவித்ரா, அப்பா, வெளியே வேலைக்கு போகலாம்னு இருக்கேன். முத்து, ஏன்? பவித்ரா, வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. எங்கள் கம்பெனியில் கேட்டு இருக்கேன். வெளியே கூட அப்ளை பண்ணி இருக்கேன். முத்து, வெளியூர் இல்லை தானே? பவித்ரா ரிமோட்டை வைத்துவிட்டு, அப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா? வெளியூரில் கிடைச்சாலும் போகிறேன். முத்து, நோ, நீ என்னுடைய கண்முன் இருந்தால்தான் எனக்கு நிம்மதி. தொலைவா உன்னை விட்டுட்டு நான் கவலைப்பட முடியாது. பவித்ரா, அப்பா. முத்து, சொல் பேச்சு கேட்கணும், அவ்வளவுதான். பவித்ரா வாய்க்குள் முணங்கினாள். முத்து, அப்பாவால் உன்னை விட்டு இருக்க முடியாதுடா. பவித்ரா, ஒருவேளை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் அமெரிக்காவில் இருப்பவனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? முத்து, அதுக்கு தான் அந்த டேஸை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுத்தேன். கூப்பிடும் தொலைவில் நீ இருந்தால் எனக்கு சந்தோஷம்தானே? இப்போவும் ஒன்றும் தப்பில்லை. அந்த சர்வரை வேலையை விட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்லு. உங்களை வாழ்நாள் முழுக்க அப்பா பார்த்துக்கிறேன். பவித்ரா, நோ, இந்த ஜென்மத்தில் அவரை உங்கள் கண்ணில் காட்டவே மாட்டேன். உங்கள் கோபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பாவை அந்த மாதிரி என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. முத்து, என்ன கொலை செய்திடுவேன்னு நினைக்கிறாயா? பவித்ரா, ஆமாம், போதுமா? முத்து, இப்படி வாளா வெட்டியாக இருப்பதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பவித்ரா, எஸ். முத்து சிரித்தார். நான் நினச்சா உலகில் எங்கே இருந்தாலும் அவனை தூக்கிட்டு வந்து உன்னுடைய காலடியில் போட்டுடுவேன். நீ பயந்துக்க கூடாதுன்னு விட்டு வச்சிருக்கேன். பவித்ரா, அப்பா, வளவன் முன்னாடி பேசுகிற பேச்சா? நான் ஊரை விட்டு எங்கும் போகலை, போதுமா? இந்த வீட்டை விட்டு வெளியே போகவாவது எனக்கு அனுமதி கிடைக்குமா? இல்லை இப்படியே 4 சுவற்றுக்குள் இருக்கணுமா? சொல்லுங்க. முத்து பவித்ரா அருகில் சென்று அமர்ந்தார். குட்டிமா, கோபப்படாதேடா. இந்த கோயம்புத்தூருக்குள் நீ எங்கே வேணும்னாலும் வா, உன்னை தடுக்க மாட்டேன். பவித்ரா, 2 வருடம் முன்னாடி நான் பெங்களூருவில் படித்தேன், ஞாபகம் இருக்கா? வருடம் போக போக எல்லோரும் வளருவாங்க, வெளியூர் வெளிநாடுன்னு போவாங்க. நான் மட்டும் சின்ன குழந்தையா மாறிடுவேனா? முத்து, எனக்கு என்னவோ மனசுக்கு சங்கடமாக இருக்குது. பவித்ரா, சரி சரி, போய் சாப்பிடுங்க. முத்து, நீ சாப்பிட்டியா? பவித்ரா, முத்து, மாத்திரை? பவித்ரா, ஓ. முத்து தன்னுடைய மகளை சோகமாக பார்த்து கொண்டே நகர்ந்தார். பவித்ரா, வளவா, என்னை பார்த்தா சோகமாக இருக்கிற மாதிரி இருக்காடா? வளவன், பவித்ரா, நான் என்னடா பண்ணட்டும்? நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? வளவன், நம்ம வீட்டில் நீ சிரிச்சே ரொம்ப நாளாகுது தெரியுமா? பவித்ரா அமைதியானாள். தன்னால் தன்னுடைய குடும்பம் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று உணர முடிந்தது. நிலா ஓடி வந்து அவர்கள் விளையாடி கொண்டிருந்ததை அணைத்துவிட்டு, நான் படம் பார்க்கணும். வளவன், ஏன்? உள்ளே இருக்கும் டிவியில் பார்க்க வேண்டியது தானே? நிலா, முடியாது, நீங்கள் உள்ளே போய் விளையாடுங்க. பவித்ரா, சரி விடுடா, நாமும் படத்தை பார்க்கலாம் என்று நிலா போடும் படத்தை பார்க்க ஆரம்பித்தனர்.
கண்கள் தான் டிவி திரையில் இருந்ததே தவிர மனமெல்லாம் பிரவீன் பற்றியும் கிறிஸ்டி பற்றியும் யோசனையில் இருந்தது. காயமான கையை தொட்டு பார்த்தால் அவளுக்கே அவளுடைய பிடி வலித்தது. அவன் தொட்டால் ஏன் வலிக்கவில்லை? வளவா, இந்த கையை பிடி என்றதும் வளவன் பிடித்தான். லேசாக வலித்தது. எழுந்து அப்பாவிடம் சென்றாள். அப்பா, இந்த கையை பிடிங்க என்றதும் அவள் பிடித்தாள். வலிக்கவில்லை. அம்மா என்று அம்மாவிடம் கையை நீட்டினாள். அம்மா பிடியில் வலித்தது. கோதை, என்னடா ஆராய்ச்சி இது? பவித்ரா, அம்மா, எனக்கு ஒரு குழப்பம். அப்பா பிடிச்சா வலிக்கவில்லை, நீ பிடிச்சா வலிக்குது, ஏன்? கோதை, ஏன்னா உங்க அப்பாவுக்கு நீ என்றால் உயிர். உனக்கு வலித்தால் அவர் தாங்க மாட்டார். அதனால உனக்கு வலிக்காத மாதிரி பார்த்துக்குவேன். பவித்ராவுக்கு மனதுக்குள் சந்தோஷ புயல் அடித்தது. கிறிஸ்டிக்கும் என்னை பிடிக்குமா? கோதை, என்னடா யோசனை? பவித்ரா, பிரவீன் கையை பிடிச்சு அழுத்திட்டாமா, ரொம்ப வலிச்சிருச்சு. முத்து, அந்த ராஸ்கல் அவனை என்ன பண்ணனே பாரு. பவித்ரா, அப்பா சும்மா கோபப்படாதீங்க. அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் தப்பு பண்ண மாட்டேன். நிலா, பவித்ரா அனைவரிடமும் கையை பிடிக்க சொல்லி கேட்க என்னவாக இருக்கும் என்று யோசித்து, நானும் உன்னுடைய கையை பிடிச்சு பார்க்கிறேன் என்று அழுத்தமாக பிடித்து திருப்பிவிட்டாள். பவித்ரா வழியில் கத்த நிலா ஓடி சென்று அறைக்குள் நுழைந்து கொண்டாள். முத்து, வெளியே வா, நீ உனக்கு இருக்கு என்று சத்தமிட்டார். பிறகு பவித்ராவின் கையை தன்னுடைய கைக்குள் வைத்து கொண்டு மென்மையாக நீவிவிட்டார். கௌதம், டேய், நான் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நலன், சூப்பர்டா, ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்தியே. கௌதம், தினமும் த்ரில்லிங்காக இருக்கணும், புதுசாக கற்றுக்கணும். என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? நலன், எனக்கு என்னடா தெரியும். புதுசாக தினமும் பிரச்சனைகளை சந்திக்க நினைச்சா நேரடியாக மக்களை சேரும் பிஸ்னஸ் செய்தால்தான் புது மனிதர்களையும் புது பிரச்சனைகளையும் சந்திக்க முடியும். கௌதம், என்ன பண்ணட்டும்? ஹோட்டல் ஆரம்பிச்சிடட்டுமா என்றதும் நலன் முறைத்தான். நலன், நீ நல்ல முடிவு எடுத்தேன்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய தலையில் கை வைப்பேன்னு நினைக்கவில்லை. கௌதம், இல்லடா, ரெசிடென்சி ஹோட்டல்டா. நலன், ஓ குட், சூப்பர்டா என்று மகிழ்ந்தான். தன்னுடைய நண்பனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வர ஆரம்பித்து விட்டது என்று சந்தோஷப்பட்டாரா. நலன் திருந்திய தன்னுடைய நண்பனின் தொழில் ஆர்வத்தை பற்றி ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் மனதுக்குள் மகிழ்ச்சி பரவியது. எப்படியோ கௌதம் அப்பாவிற்கு தான் கொடுத்த வாக்கு காப்பாற்றப்பட்டது என்று நம்பிக்கையுடன், நலன், உன்னுடைய ஹோட்டலில் ஃபுட் சப்ளை நான் தான் பண்ணுவேன். கௌதம், ஓகே, அப்படியே ரீட்டைல் பிஸ்னஸ், ஹோம் அப்ளையன்ஸ், கார்மெண்ட்ஸ், மொபைல் ஷோரூம், 2 வீலர் ஷோரூம், கிராசரி என்று எல்லாமே ஆரம்பிக்கணும். நலன், டேய், நிறுத்து, என்ன அடுக்கிக்கிட்டே போகிற? கௌதம், இப்படி எல்லாமே சேர்த்து ஒரே இடத்தில் பெருசாக பண்ணணும். அப்போ தான் நிறைய மக்களை சந்திக்கலாம். எப்படி என்னுடைய யோசனை? நலன், யோசனை நல்லா தான் இருக்குது, ஆனால் எடுத்த உடனே இவ்வளவு பெருசாக செய்யணுமா? 100கணக்கான கோடி வேணும், முதலீடு வேண்டும். கௌதம், ஆமாம், இல்லை, சரி விடு, நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டு. நலன் காற்று இறங்கிய பலூன் போல ஆனான். இவ்வளவு நேரம் இவனை பற்றி பெருசாக நினச்சிட்டு இருந்ததெல்லாம் பொய்யா என்று மனதுக்குள் சொல்லி கொண்டு கொஞ்சம் ஆத்திரத்துடன், என்ன கிண்டலா? என்னை பார்த்தால் வெட்டியாக சுற்றிட்டு வெறும் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் போல இருக்கா? கூப்பிட்டு வச்சு லொல்லு பண்ணிக்கிட்டு இருக்கா? கௌதம், இல்லை மச்சி, நீ எவ்வளவு பிஸியான ஆள். நானும் உன்னை போலவே கொஞ்ச நாள் பிஸியாக இருக்க போகிறேன். நலன், நண்பனை தப்பாக நினச்சிட்டோமே என்று ஒரு நொடி சிலிர்த்து, வேற எங்காவது வேலைக்கு போக போறியா? கௌதம், சேச்ச, என்னடா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் கொஞ்ச நாள் சைட் அடிக்கலாம்னு இருக்கேன். நலனுக்கு புஷ் என்று ஆனது. திருந்த மாட்டியா? அடேங்கப்பா, வேலைக்கு போகிறது கெட்ட வார்த்தைன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அப்புறம் வேற ஒன்று சொன்னியே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எப்படிடா சைட் அடிப்பாரா? அதை தான் இவ்வளவு நாளாக செய்துட்டு இருக்க. கௌதம், ஆமாம், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானது. பவித்ராவை சைட் அடிக்கலாம்னு இருக்கேன். ஐயோ அப்பா, என்னுடைய காது செவிடாக இருக்கக்கூடாதா? தயவு செய்து கொஞ்சம் ஆசிட் வாங்கி என்னுடைய காதில் ஊற்றிடு. புதுமை பண்ணுறேன்னு என்னை கன்றாவியோ யோசிச்சுட்டு இருக்கான். கௌதம், நீ கேட்டு செய்ய மாட்டேனா? மச்சி, நல்லா ஆசிட்டாக வாங்கிட்டு வந்துடுறேன். என்னை பற்றி என்ன நினைக்கிற? உனக்காக உயிரையும் கொடுப்பேன். சி தூ, இது என்னிடம் சொல்ல வேண்டிய டயலாக் இல்லை. கௌதம், ஆனால் உன்னிடம் சொல்லிதானே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். வேறு பெண்களிடம் பேசினா அவளுக்கு பிடிக்காதுடா. நான் கடவுளே, என்னை காப்பாற்ற மாட்டியா? கௌதம், உனக்காக நான் இருக்கிறேன் நண்பே.
ஓடி போயிடு. இது ஒரு விசித்திரமான பிறவி. எல்லோரும் ஒரு மாதிரி இருப்பாங்கன்னா இவன் மட்டும் வேற மாதிரி இருப்பானா? சைட் அடித்து லவ் பண்ணி கல்யாணம் செய்து கொள்ளும் மனிதர்களை தான் பார்த்திருக்கிறேன். இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சைட் அடிக்க போறானா? மண்டைக்குள்ளே என்ன இருக்கும்னு உடைச்சி தான் பார்க்கணும் என்று முணங்கிக் கொண்டே தானே விலகி சென்றான். கௌதம் என்ன போக சொல்லிட்டு அவன் போயிட்டான் என்று படுத்து கொண்டான். அவனுடைய கையில் பவித்ராவின் வளையல் விளையாடியது. ஏண்டி குட்டச்சி, உன்னை பார்த்தால் மட்டும் வித்தியாசமா மனசு படபடங்குதே, என்ன காரணம்? நான் உனக்கு புருஷனா? முயற்சி செய்து பார்க்க போறேன். செட் ஆகலைன்னா டாட்டா காட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னை குறை சொல்லக்கூடாது. மறுநாள் காலையில் கௌதம் கண்ணாடி முன் நிற்க, நலன் எங்கே போற? கௌதம், போச்சுடா, இப்படிதான் அபசகுணமாக பேசுவியா? முதல் நாள் சைட் அடிக்க போகலாம்னு கிளம்பிட்டே இருக்கேன். நலன், நான் அபசகுணமாக பேசுறது இருக்கட்டும், காலையிலேயே உங்கள் அம்மா என்னுடைய காதில் சங்கு ஊதிட்டாங்க. கௌதம், அம்மாவா? நலன், ஜட்ஜ் அம்மாவாச்சே, கண்டுபிடிக்காமல் இருப்பாங்களா? வருகிறார்களாம், உன்னை ஏர்போர்ட் வர சொன்னாங்க. கௌதம், நோ. நலன், எஸ். கௌதம், எனக்கு வேலை இருக்குடா. நலன், அப்படி முக்கியமான வேலை என்னன்னு எனக்கு தெரியும், வேணும்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? கௌதம், அப்பா? நலன், யார் கண்டா, உங்கள் அம்மா கட்டி இழுத்துட்டு வராங்களோ என்னவோ. கௌதம், அப்போ எல்லாம் அப்பா பார்த்துக்குவா. நலன், ஏர்போர்ட் 11 மணி. கௌதம் என்று தன்னுடைய ஃபோனை எடுத்து சில கட்டளைகளை பிறப்பித்து விட்டு, ஞாபகம் இருக்கட்டும், இன்னைக்கு என்னை யாரும் கூப்பிடக்கூடாது, நானே கூப்பிடுவேன், ஓகே என்று பதிலை எதிர்பாராமல் ஃபோனை வைத்தான். ஃபோனை சைலண்டில் போட்டுவிட்டு கட்டிலில் தூக்கி எறிந்தான். வேறொரு ஃபோனை எடுத்துக்கொண்டு ரொம்ப நாளாக ஓட்டாமல் ஓரம் கிடத்தப்பட்ட பென்ஸ் காரை எடுத்துக்கொண்டு விமான நிலையம் நோக்கி கிளம்பினான்.